வெல்கம் 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய 12th டே. ஸோ ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு. நேற்று வந்து 11th டே போட்டது பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணிவிட்டேன், அது டவுன்லோட் ஆகலையாட்டிருக்கு. ஸோ அதை வந்து லோட் ஆகவே இல்லை. ஸோ அதனால் வந்து அது வரல. ஸோ அது இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து பிரேக்கப் ஆகி வரும். ஆனால் வந்து நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து டீ காஃபி எதுவும் போட்டுக்கல. தேங்காய் உடைச்சி அந்த தண்ணி குடிச்சிட்டேன். கடலைப்பருப்பு சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வறுத்தேன். இன்றைக்கி என்னுடைய ஸ்நாக்ஸும் தீர்ந்துருச்சு. மெயின் வந்து கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஐட்டம் தான் எடுத்துக்குவேன்னா, இது கொலஸ்ட்ரால் அதிகம், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக. ஆனால் இது நல்லா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. அதிகமான ஒரு நார்மலாக வந்து ரெகுலராக அது சேர்த்திக்கலாம். ப்ரோட்டீன் ரிச்சானது. ஸோ தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் வந்து ஸ்கூலுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு 2வது பால் வந்து நான் அரைச்சிக்கிட்டேன். என்ன இதெல்லாம் கொஞ்சம் சுகர் கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். எல்லாத்துலேயுமே வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை ரெடியூஸ் பண்ணாவே ஓரளவுக்கு ஓகே. நான் வாக்கிங்கு, எக்ஸசைஸ் இதெல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். லிக்விட் ஐட்டமாக மேக்ஸிமம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். காய் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இது ஒரு 15 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு ரொட்டீன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் வாக்கிங் போய்க்கலாம், சுகரெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். இதுவே ஓகே தான், ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. இதை விட கொஞ்சம் குயிக்காக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 9-9.5 ரேஞ்சில் வந்து கருப்பு கவுனி அரிசி இருந்துச்சு. ஸோ அதை வந்து தயிர் ஊற்றிட்டு சட்னி தான். இன்றைக்கி வேறு பொரியல் வந்து எதுவும் செய்யலை. முட்டை தான் கொஞ்சம் அவிச்சேன். ஸோ அதை காலையிலேயே சாப்பிட்டாச்சு. ஸோ தேங்காய் பால் சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து முட்டை சாப்பிட்டு கருப்பு கவுனி அரிசியும் சட்னி, தேங்காய் சட்னியும் கடல் பருப்பு சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. இது கொஞ்சம் டியூஷன் கிளம்பில கொஞ்சம் தூங்கிட்டேங்க. அந்த 2 நாளாகவே கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். வெளி ஒர்க்கும் இருந்துச்சு. ஸோ போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எது சாப்பிட்ற கூட எனக்கு தோணலை. எப்படா வந்து படுப்பன்னு இருந்துச்சு. அதனால் வந்து படுத்துட்டேன். மறுபடியும் எதுவுமே எடுத்துக்கல. கருப்பு கவுனியே வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் மீதியான மாதிரி இருந்தது. அது ஒரு 3 மணிக்கு எடுத்துகிட்டு டியூஷன் கிளம்பியில் ஒரு டீ சாப்பிடலாம் போல் இருந்தது. ஒரே ஒரு டீ தான் நேற்று. ஸோ டீ சாப்பிட்டு இது வந்து டியூஸ்டே எடுத்ததுனால செவ்வாய்க்கிழமை மலைக்கு போனேன். ஸோ மார்னிங் வந்து சுத்தமாக போக முடியல. அன்றைக்கி ஊருக்கு கொஞ்சம் கிளம்புனேன். மதியம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு வேறு ஒர்க் இருந்தது. வீடு வந்து சரியில்லையே ஒரு 2 மணி ஆயிடுச்சு. வந்தனையும் கருப்பு கவுனியை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். ஸோ நைட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மலைக்கு போனேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிடலாம் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு வந்து பசியாக தான் இருந்தது. எனக்கு போயிட்டு வரையிலேயே ஒரு மாதிரி டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. செவ்வாழை இல்லை வீட்டில். ஸோ வந்து இப்போ பழம் அதிகமாக எடுத்துக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்ற ஐட்டமெல்லாம் எடுத்துக்கிட்டு சரி பழம் வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாழை வாங்கிட்டு வந்து அதை தான் சாப்பிட்டுக்கிட்டேன். தண்ணி ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் மைல்டாக தான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இன்றைக்கி பழம் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம்.